ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு தான் வந்து ஓப்பனிங்ஸ் கொடுக்க போகிறோம். தென் இந்த வீடியோவில் என்ன கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, EY அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ்க்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்துட்டு ஒரு டாப் MNC கம்பெனி. நீங்கள் வந்து இப்போவுமே ஒரு டாப் MNC கம்பெனிஸில் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், EY கம்பெனி வரும். இந்த கம்பெனியில் வந்து என்ன மாதிரி ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல கம்யூனிகேஷன் லெவல் இருந்தால் இந்த ஜாப் அப்ளை பண்ணி இந்த ஜாபை கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் பேசிக்காக இந்த ஜாப் எப்படி நம்ம கெட் பண்ணுறது, என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. அப்படி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அசோசியேட் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஜாப் வந்து இந்த வீடியோ இருக்கட்டும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் லிட்டரலி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா EYயில் நமக்கு வந்து அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷரான ரோலுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த லொக்கேஷனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெங்களூர் லொக்கேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதர் லொக்கேஷன் பிரைமரி லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா காம்படேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் சேலரி மென்ஷன் பண்ணல. இந்த ஜாப் வந்து என்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்பயுமே பார்க்கணும் ஒரு ஜாபில். ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா பார்க்கலாம், கொடுக்கலன்னா நீங்கள் வந்து பார்க்க தேவையில்லை. இந்த ஜாப் வந்து என்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 10th March 2025. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12th March. ஸோ இந்த ஜாப் வந்து 10th March வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் தான். ஸோ கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து EYயில் யாராவது ஒர்க் பண்ணுறவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட இந்த ரெக்வஸ்டேஷன் ஐடி நீங்கள் ஷேர் பண்ணி இந்த ரோலுக்கு உங்களை வந்து ரெஃபர் பண்ண சொல்லலாம். பிகாஸ் எதுக்காக ரெஃபர் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெஃபர் பண்ணுற மூலிமா உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இந்த ரெக்வஸ்டேஷன் ஐடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1587711 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நீங்கள் வந்துட்டு அவங்கள ரெஃபர் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, at EY you will be getting a chance to build a career as a unique you are work with the global scale அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவங்களோட ஜாப் இவங்களோட கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இவங்க என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நம்ம ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அசோசியேட் GLல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திஸ் பொசிஷன் ஹாஸ் பீன் த GDS இந்தியன் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் த அசோசியேட் ஃபினான்ஸ் த பொசிஷன் ஆஃப் த சர்வீஸ் த கிரிட்டிக்கல் ஃபினான்ஸ் ரோல் அண்ட் அக்கௌண்டிங் கண்ட்ரோலிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் செலக்ட் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்மே வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் அண்ட் ரிப்போர்ட் த அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த டொமைனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இந்தியன் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the primary responsibilities will be the overseeing the month end close accruals, audit the intercompany reconciliation, the schedules as the related reporting the requirements for the Indian entities. Will be work closely with the other team finance and accounting teams. Indian overseas the provides accurate the timely information the month end close. They will be responsible for the liaisons the driven month end closely interacting with the various stakeholders Indian and overseas the to provide timely and qualitative inputs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மந்த் எண்டில் வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து சேலரி போகும் இல்லையா, ஸோ அந்த ரிலவெண்ட்டான ஃபினான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்தியன் ஷெடியூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ரிப்போர்ட்டிங் அண்ட் ரெக்கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்தியாவில் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டாக் ஹோல்டர்ஸோட. இதுதான் வந்து ஜாபோட ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாபோட ஆப்பர்ச்சுனிட்டியோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவர் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே. இந்த கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அசிஸ்ட் இன் மந்த் எண்ட் இயர் அண்ட் க்ளோஸ், கோஆர்டினேட் வித் த அதர் ஃபினான்ஸ் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் டு என்ஷூர் த மந்த் எண்ட் ஷெடியூல்ஸ் அண்ட் அதர் டு த அண்ட் நெசசரி என்டிட்டிஸ் த பாஸ்ட் before the cutoff, assist in the variance analysis calculation and the monthly closure, passing journal entities in the SAP system, securing ensuring the necessary approval mechanism அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு மந்த் எண்ட் அண்ட் இயர் எண்ட் மூலிமா தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அதிகப்படியான ஒர்க்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டாக் ஹோல்டர்ஸோட நீங்கள் கனெக்ட் பண்ணி ஸோ மந்த் எண்டில் ஷெடியூல் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் பேசிக்கான அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மந்த் க்ளோஜருக்கான இது. தென் அதுக்கப்புறம் SAP SAP ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அந்த மெத்தடாலஜிஸ் இருக்குது, ஒரு நியூ டொமைன்ஸ் இருக்குது, அந்த டொமைன் ரிலவெண்ட்டான நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மெக்கானிசம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. தென் வேறு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து ஸ்கில்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஒர்க்கிங் இன் மல்டிநேஷனல் என்வரான்மெண்ட் வித் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ், ஹை அக்யூரபிள் ஆன் த டெலிவரி ஆன் த டைம், செகண்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் த ஓரல் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்ன நான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்தியன் அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக பேசிக்கான நாலேஜ் இருக்கணும். தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைம் செட் ஆஃப் ஜோனில் ரொட்டேஷனல் ஷிப்ஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
தென் நீங்கள் வந்துட்டு நல்ல இப்போ வந்துட்டு ஒரு இன்புட் கொடுத்தாங்கன்னா அந்த அவுட்புட்டை நீங்கள் கொடுக்கறதுக்காக குட் அக்யூரேட்லி குட் அக்யூரேட்லி அண்ட் டைம்லி நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த அக்யூரேசி உள்ள ஒரு அவுட்புட்ஸை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா ஜாப்க்கும் கேட்ட மாதிரி தான் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில், ஒரு ரிட்டன் ஸ்கில், ஒரு ஓரல் ஸ்கில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் யாரெல்லாம் குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு எம்காம் வித் 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு அதர் செட் ஆஃப் பீப்புள்ஸ் அப்ளை பண்ணலாம். இருந்தாலும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எம்காம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதர் டிகிரி கேண்டிடேட்ஸும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் என்னோட எம்கேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. தென் எக்ஸ்பர்டைஸ் இன் எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட் அண்ட் ஹேண்ட்லிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் த டேட்டா செட் அண்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வித் டிபெண்டபிள் டீம் பிளேயர், ஸ்ட்ராங் ரிட்டன் அண்ட் ஓரல் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட் அண்ட் லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா ஸ்கில்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி டூல்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. தென் இந்த கேண்டிடேட் வந்து ஒரு நல்ல ஆட்டிடியூட் அண்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உள்ள ஒரு கேண்டிடேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு வந்துட்டு எல்லா ஜாப்லையும் கேட்குற மாதிரி தான் கம்யூனிகேஷன் ஸ்கில், ஸோ ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்டென்ஷன் டு டீட்டெயில் அந்த சென்ஸ் ஆஃப் த ஓனர்ஷிப், எபிலிட்டி டு சச் இந்த பிஸி பீரியட் ஆஃப் ஹை குவாலிட்டி அந்த டைம் டெலிவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபில் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா பேசிக்கான குட் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட் வில் பி ஆஃபர், இவங்க என்ன வந்து ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கண்டினியூஸ் லேர்னிங், சக்ஸஸ் டிஃபைன் பை யூ, ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் லீடர்ஷிப், டிவோர்ஸ் அண்ட் இன்க்ளூஸ் த கல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் பேசிக்காக இவங்க வந்துட்டு எத்தனை கண்ட்ரீஸில் இருக்காங்க, என்னென்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு யூஏல யாராவது தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ரெக்வஸ்டேஷன் ஐடி ஷேர் பண்ணி நீங்கள் வந்துட்டு அவங்களை ரெஃபர் பண்ண சொல்லலாம். பிகாஸ் ரெஃபர் பண்ணுறது மூலமா உங்களோட ஜாப் வந்துட்டு ஈஸியாக உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. தென் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு எல்லோ கலர் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி இஓயில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு நியூவாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களோட டேட்டாஸ் உள்ள ஃபீட் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸாக இருக்கட்டும், ரீஎன்ட்ரி இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. சூஸ் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரீடைப் அகைன் ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. இந்த பாஸ்வேர்ட்லேயுமே சர்டன் க்ரைட்டீரியாஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் உங்களோட எந்த கண்ட்ரியில் இருக்கிறத அகைன் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு நேஷனாலிட்டி கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸ்லாம் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நீங்கள் அக்னாலஜ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட இன்டெப்த்தாக டேட்டாஸ்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக சப்மிட் கொடுத்துக்கோங்க இந்த ஜாப் அப்ளிகேஷன் வந்துட்டு. ஸோ இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்துக்கோங்க. இந்த ஜாபோட பேஜுக்கு வந்துக்கோங்க. ஜாபோட பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அப்ளை நவ் கொடுத்து ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள சப்மிட் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து சப்மிட்டே ஆகும். ஆக்சுவலி நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டேட்டாஸ் வந்து உங்கள் டேட்டா பேஸில் கண்டிப்பாக ஸ்டோர் ஆயிருக்கும். இன்கேஸ் உங்கள் ப்ரொஃபைல் வந்து கேட்டிங்க ஷார்ட் லிஸ்டட் அப்படின்னு மீன்ஸ் ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் ஐடி மூலிமா. தென் இந்த இமெயில் ஐடி மூலிமா கம்யூனிகேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மெயிலே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே எப்படி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த மாதிரி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.